அம்மாவை பார்த்தாலே தெரியுது பல வருஷமா திமுகக்காக மட்டுமே ஓட்டு போட்டுட்டு இருந்த கைன்னு சொல்லி அவ்வளோ ஆசையா போய் ஸ்டாலின் சாரை பார்க்க போறாங்க. ஏதோ யாரையோ பார்க்க கூடாத ஒருத்தங்களை, தீண்டத்தகாத ஒருத்தங்களை பார்க்குற மாதிரி தள்ளி விட்டுட்டு போறீங்க. பாவம் எத்தனை வருஷமா அவங்களுக்காக ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. அட்லீஸ்ட் நடிக்கவாது செஞ்சிருந்துருக்கலாம். அதை வாங்கிட்டு போயிருந்தா கூட அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ ஆஸ் அ யங்ஸ்டரா, ஆஸ் அ யூத்தா, எந்த கட்சியும் சாராத ஒருத்தனா நான் வந்து சில விஷயங்கள் இந்த மாதிரி அரசியலை சுற்றி நடக்கிறத பார்க்கும்போது எனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா, இன்னும் சில விஷயத்த நான் பார்த்தேன். அதை நீங்களும் பாருங்க. குழந்தைய கூட்டிட்டு வந்து காமிக்க வராரு, தள்ளி விடுறீங்க. வண்டி வராது இல்ல, லைட்டா எச்சில நிக்குது. இவர் முன்னாடி நிக்கல, இன்னும் வரா சொல்ல, வண்டி வராசவே இல்ல. ஏய் தெபடியா பையா, சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எடுத்தோடனே அந்த வார்த்தை இடிச்சனா பாருங்க, இடிச்சனா பாருங்க, இடிச்சுன்னா கூட நீ கேட்டுக்கலாம். அவளாடி அடிச்சாரு, நானு எவ்வளவு அடி அடிச்சாரு, எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. சரி, இப்ப என்ன பண்ண போற? 100 கால் பண்ணிருக்கேன், வராங்கன்னு. அவளாடி அடிச்சுட்டாரு. நானு ரோட்ல எதுக்கு அடிக்கிறேன், ரோட்ல எத்தனை பேர் அடிக்கிறேன். சும்மா சொல்லினே பேசிருக்கிறேன். சொல்றது என்னவா அதை பாடுற அண்ணம்மா பெரிய மயிர்மை பண்ற. நீ காசு கொடுறா ரெடி பண்றதுக்கு. ரோட்ல போற ஒரு கட்சிக்கார வண்டியை இடிச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்களா? ஒருவேளை நாளைக்கு நீங்க இது மாதிரி ஒரு வண்டி இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திமுக காரங்களாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதே மாதிரி ரோட்ல நாளைக்கு உங்களை பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. பெண்கள் மட்டும் போயிட்டாங்க, இப்ப ஆண்கள் குடும்பத்தோட போலாம். அதெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை இத பாத்தீங்களா? ஓசி இல்லையா? எப்படிங்க? அதாவது மக்கள் காசை, மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது ஒரு கவர்மெண்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமை. அதை பண்ணிட்டு ஓசியில நிஜமாவே அருமையா இருக்குங்க சார். நிஜமாவே அருமையா இருக்குங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். சாப்பாடு பூச்சி இருக்கு, அதனால எடுத்து போற, திரும்பி அந்த பூச்சியெல்லாம் வருது. அதனால எனக்கு வேற சாப்பாடு கொடுங்க. மலை உச்சி பட்டுச்ச அவங்கள சாப்பிட வச்சு திருப்தி நல்லா பார்த்துட்டு அப்படி பண்ணும். சரி, இத ஸ்டாலின் வந்து சாப்பிடுறாங்க. சும்மா அவங்க உட்காரும் போது மட்டும் நல்லா உட்கார வச்சு நல்லா விருந்து மாதிரி வச்சு செஞ்சு ஸ்டாலினும் ஒரு உதயநிதி ஸ்டாலினும் சாப்பிட்டு போயிடறாங்க. யாரும் இப்ப லோக்கல் இது வந்து பார்க்கணும் இல்ல, எல்லாமே பார்த்து ஒண்ணுமே வந்து பார்த்தா இட்லி மாத்தி கொடுத்துருக்கு சார். இப்போ நான் நாளைக்கு வந்து பாருங்க, கழிநீர் தண்ணியோட கேவலமா இருக்கு. கழிநீர் தண்ணியோட கேவலமா. இதை நான் என் காது பட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதாங்க கண்ணால பாக்குறேன். இது எப்பயாவது தான் நடக்குதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் கண்ணால பாக்குறேன். சாப்பிடுற சாப்பாட்டுல பூச்சி. அந்த குழந்தைங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க? இப்ப நடந்த இதே விஷயம் நாளைக்கு ரோட்ல போகும்போது உங்க தாத்தாக்கோ உங்க பாட்டிக்கோ நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. கை வைக்கிறாங்க, வந்து தலையில அடிக்கிறாங்க, கன்னத்துல அறையிறாங்க பப்ளிக்கா. இதுக்கெல்லாம் எங்கெங்க இருந்த வந்து தைரியம் வந்துச்சு? இப்போ இதே மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
கோயில்ல நார்மலா ஒரு ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா லைன் நின்று போகணும். இந்த கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா விஐபி அவன் நேரா போய் கடவுளை பார்த்துருவாங்க. நாங்க அப்படியே லைன்ல நின்று வரணும். இதை விட ஒரு பெரிய கேவலமான விஷயம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஒரு பொண்ணுங்க ரோட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்ல வராங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை சொல்ல வராங்கன்னா அவங்க ரோட்டுக்கு வந்து தான் சொல்ல முடியும். அப்போதான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணலனாலுமே கூட இப்படி போய் ஒரு துணியை கிழிச்சு இதை விட கேவலமாக ஒரு காவல்துறையால் பண்ண முடியும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குல்ல. நாளைக்கு இது உங்கள் வீட்டில் நடக்காத வரைக்கும் இது வேடிக்கை தாங்க, ஒரு நியூஸ் தான். நீங்கள் நினைக்கலாம் நம்ம வீட்டுக்கு எதுவும் வராதுன்னு சொல்லி. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, நீங்கள் எதிர்பாராத பிரச்சனை வரும்போது உங்கள் தங்கச்சியவோ உங்கள் அக்காவையோ யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணா, இப்போ நீங்கள் கொடி பிடிச்சிட்டு போறீங்கல்ல, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து யார் இந்த மாதிரி கொடி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அந்த அதிகாரி யாரு? விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சுட்டு இருக்காங்க சென்னையை. இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கழிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்தது. பாவம், கையில்லாத காது கேட்காத வாய் பேச முடியாம, இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஊனமுற்றவர்கள் மற்றும் டெஃப் அண்ட் டம் இவங்களுக்கு உதவித்தொகை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, அதிகமா வேணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டா கொடுக்கல. அப்படி பர்மிஷன் கொடுக்கலங்கிறத தாண்டி அவங்களோட வழிகளை வெளியே சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும்னு சொல்லி ரோட்டுக்கு வந்தா அவங்கள வண்டியில ஏத்திக்கிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு ஒரு சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம, பாவங்க அவங்க எல்லாம் நடக்க முடியாம நிக்க முடியாம இருக்கவங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, சரியா காது கேட்காது. அவங்கள கூட்டிட்டு போய் ரோட்ல அலைய விட்டுட்டு பஸ்ஸில் சுத்த விட்டுட்டு, அது கூட பரவாயில்லைங்க, அதுவே ஏற்றுக்க முடியாதுதான். ஆனா கொண்டு போய் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்களே, இவங்கெல்லாம் யாருங்க பாத்துப்பா? விட முடியாதுன்னு சொல்லி எழுந்திருக்க முடியாது. நாங்க முதல்ல சொல்லிட்டோம், அங்க போக சொல்லுங்க. இனி இங்க ஆம்புலன்ஸையும் விட வேண்டாம், வேறு வழியில் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆம்புலன்ஸையும் மாற்றிவிட்டு அத்தனை வாகனங்களையும் மாற்றி விடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆம்புலன்ஸாக இருந்தாலும் தயவு செய்து ஆம்புலன்ஸ் கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் வழியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க கட்சி மாநாடு போட்டீங்கன்னா நாளை பின்ன ரோட்ல ஆம்புலன்ஸ்க்கு யாராவது உயிருக்கு போராடிட்டு வந்தா அவங்களுக்கும் வழி விட மாட்டீங்க. மக்களே, இதை நான் வந்து இவங்களை டிஎம்கேவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக பேசல. நான் எந்த கட்சியும் சாராத ஒரு ஆள். ஆனா நாளைக்கு இதே நிலைமை நமக்கு வந்தா, உங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தங்களுக்கு வந்தா, அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுதான் என்னோட கேள்வி. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பிரேமலதா விஜயகாந்த் மேம் அவர்கள் சொன்ன மாதிரி பாலியல் வன்கொடுமை தானே, போதை கலாச்சாரம் தானே, வேற என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க நார்மலைஸ் பண்ணி சொன்னாங்க. பாத்தீங்களா? அப்படி சொல்ற மாதிரி இந்த சின்ன பசங்க கையில் எப்படிங்க கஞ்சாவும் சரக்கெல்லாம் வருது, எப்படிங்க சிகரெட் வருது? கஷ்டப்பட்டு உழைக்கிற பெற்றோர்கள் அவங்க காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வராங்க. அவங்களால வந்து அவங்க குழந்தைகளை கூட இருந்து எந்நேரமும் பார்த்துக்க முடியாது. அப்படி இருக்கப்ப தப்பான சாவகாசத்துல தப்பான போதைகள் உள்ள இருக்கிறதுனால, புழக்கத்துல இருக்கிறதுனால தானே அவங்க கைக்கு வருது. அதை ஏன் தடுத்து நிப்பாட்ட முடியல?
சீர்காழிங்க ஒரு ஊர்ல மழையெல்லாம் வந்துட்டு அந்த வெள்ளம் அதிகமா வந்துருதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்களே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி பாருங்க, அது உடைஞ்சு போய் அதுல கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட குழந்தைங்க உள்ள விழுந்துருவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மக்கள் வரி பணத்தை வச்சு நல்லது செய்யாம ஒரு ஹெல்ப் பண்ணாம ஊரு ஃபுல்லா சிலையை திறந்து வச்சிருக்கீங்க. நீங்க அதை பண்ணுங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா மக்களுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு தானே அதை நீங்க பண்ணியிருக்கணும். அதை ஏன் பண்ணல? கை குழந்தைய வச்சுட்டு குழந்தையோட வந்து அடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னா இவங்க பண்ண மாட்டாங்க. மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறப்பயே இவ்வளவு அராஜகம் பண்றானுங்க. ஜெயிச்சா எவ்வளவு அராஜகம் பண்ணுவானுங்க. பொள்ளாச்சியில திமுக காரங்க ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஒரு வீட்டுல திமுக ஸ்டிக்கரை ஒட்ட போயிருக்காங்க. அந்த வீட்டுல இருந்த ஒரு பெண் இங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. இப்படியே அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மூடிக்கிட்டு போயிருக்கணும். ஆனா இவனுங்க அந்த பொண்ணை அசிங்க அசிங்கமா திட்டி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கை குழந்தைய தூக்கி வச்சிருந்திருக்கு. கை குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை தாக்கி இருக்கானுங்க இவனுங்க. அந்த ஏரியால ஓட்டு கேட்டு திரும்ப போகும்போது இந்த பொண்ணை மிரட்டிட்டு போயிருக்கானுங்க திமுக காரணங்க. மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போகும்போதே இவ்வளவு அராஜகம், ஜெயிச்சா எவ்வளவு அராஜகம் பண்ணுவானுங்க. நீங்களே மக்கள் கிட்ட பிச்சை கேட்க ஓட்டு கேட்க தான் போறீங்க. அங்க போய் மக்கள் கிட்ட அராஜகத்தை பண்ணா எப்படி ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? மக்களே உங்ககிட்ட சொல்றது என்னன்னா 2026 தேர்தல்ல உங்களுடைய ஓட்டை பார்த்து போடுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்க வரப்ப கூட எவ்வளவு ஒரு கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பதிவுல பார்த்தேன். பொள்ளாச்சியில ஒரு பொண்ணு வந்து கை குழந்தையோட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது வேணாம், எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியுமே அவங்கள அந்த கை குழந்தை கையில இருக்குன்னு தெரிஞ்சுமே கூட அவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசியிருக்காங்க. அந்த கேம்பெயினை முடிச்சுட்டு போகும்போது அவங்கள மிரட்டிட்டு வேற போயிருக்காங்க. இது எல்லாமே சோசியல் மீடியால வெளியே வந்துருச்சு. இப்போ நீங்க பாட்டியா இருங்க, தாத்தாவா இருங்க, அம்மாவா இருங்க, அப்பாவா இருங்க, தம்பி தங்கச்சி யாரா வேணா இருங்க, நீங்க டிவியில பார்த்துட்டு இருந்த நியூஸ் இது வரைக்கும் நீங்க என்ன திங்க் பண்ணணும், நீங்க என்ன யோசிக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்களோ அதைத்தான் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் நிஜமான விஷயங்கள். இதுதான் அடுத்து வரப்போற எலெக்ஷன் அண்ட் இதுக்கப்புறம் வரப்போன ஃபியூச்சர்ல வரப்போற அரசியலே மாத்தக்கூடிய சில உண்மையான கசப்பான விஷயங்கள்னு நான் நம்புறேன். இதுதான் நடக்கும். கள்ளக்குறிச்சியில கவுன்சிலர் ஒருத்தர், டிஎம்கே காலத்துல கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு வீட்டுல இஷ்யூன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்க பாருங்க போயிட்டு கூட ஆளுங்களை வச்சு அடிக்கிறாங்க. அங்க லேடிஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னு பார்க்காம அடிக்கிறாங்க. 7 மாத கர்ப்பிணி பெண்ணை உருட்டுக்கட்டையால் தாக்கிய திமுக பிரமுகர். எல்லாத்துக்கும் மேல ஒரு படி போய் எப்ப இந்த கர்ப்பிணி பெண், அதாவது ஒருத்தங்க பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்கள அடிச்சாங்களோ எப்ப இந்த விஷயத்த நான் பார்த்தனோ அப்ப முடிவு பண்ணாங்க. அதாவது இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு நம்மளும் சொல்லணும். இதை பார்த்தா ஆளுங்கட்சி மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கும் இதை தப்பா பண்ணக்கூடாது. இந்த மக்கள் மத்தியில இது வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. அண்ட் முன்ன மாதிரி இருந்த அதிமுக திமுக தொண்டர்கள் மக்கள் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அடுத்த ஓட்டு போடுறவங்க, அடுத்த வாக்காளர்கள் வந்துட்டாங்க. புதிய யங்ஸ்டர்ஸ், யூத் எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் இப்போ ரொம்ப ஈஸியா தெரியுது. இப்போதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க வயசானவங்களா இருக்கலாம், பாட்டி தாத்தா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி யாரா வேணா இருக்கலாம். நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. இப்போ நீங்க இவ்வளவு வீடியோஸ் பார்த்தீங்களே, திமுக கூட ஓட்டு போடுங்க. ஆனா உங்க ஊர் கேண்டிடேட் உங்களுக்கு நல்லது செய்வாரா, உங்க கூட சேர்த்து க்ளோஸா இருக்காரான்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கோங்க. நீங்க நினைக்கலாம் நான் வேலைக்கு போறேன் வரேன், எனக்கு காசு வருது, நான் உழைச்சாதான் எனக்கு காசு. அது உண்மை, நம்ம உழைச்சாதாங்க நமக்கு காசு. ஆனா நம்ம சொசைட்டி க்ரோ ஆகும்போது நம்மளும் சேர்ந்து க்ரோ ஆவாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதுக்கு செப்பரேட்டா நான் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் முக்கியமா என் கூட இருக்க சில நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, நான் டிவிகேன்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு போறாங்க. இதனால வந்து மேபி அவங்களுக்கு இருக்க கஷ்டத்துக்கு ஒரு காசு கிடைக்குதுன்னு சொல்லி போறாங்க.
ஆனா இதெல்லாம் யாரு காசுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகேங்க, ஏதோ வரதை வாங்கிக்கங்க, ஓட்டை இந்த டைம் பார்த்து பதிவு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி எப்போ இந்த எலெக்ஷனுக்குள்ள இந்த அரசியலுக்குள்ள வந்தாங்களோ அப்ப இருந்தே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அரசியலை உத்து நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. புதுசா யாரெல்லாம் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு சொல்லி தான் வராங்க. ஆனா நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்லைங்க, மக்களை இப்படி அடிச்சு துன்புறுத்துறது அடுத்த ஜென்ரேஷன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த அதிமுக திமுக இவங்களே கூட ஒரு கட்டத்துல இல்லாம போகலாம். புதுசா யாராவது ஆட்சியாளர்கள் வரலாம். அது சீமான் அண்ணனா இருந்தாலும் சரி, இல்ல விஜய் அண்ணனா இருந்தாலும் சரி, இல்ல யாரா வேணா இருக்கட்டும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி தப்பு பண்ண திமுகவே இருந்தாலுமே கூட அவங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே திமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணாங்கன்னா இப்ப இருக்க தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாமே போயிடும். அப்ப நாங்க திரும்பியும் ஓட்டு போட்டு தான் உங்களை ஜெயிக்க வைப்போம். சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறீங்களா? எந்த கட்சியும் சாராத ஒரு ஆள், எல்லா தப்பையும் சுட்டி காட்டி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு ஆள், மக்களில் ஒருவன், உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.